ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பல்சுவை பதிவுகள் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான முட்டைகோஸ் போண்டா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முட்டைகோஸ் போண்டா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நறுக்கின முட்டைகோஸ் 150 கிராம் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி எடுத்துருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 1 நறுக்கியது, கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை நறுக்குனது கொஞ்சம், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அடுத்து நாம் இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி தெளிக்காமல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எப்பயுமே நம்ம போண்டா செய்யும்போது ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தான் சேர்த்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு சேர்த்திக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனோனையும் அதில் இந்த மாதிரி முட்டைக்கோஸ் போண்டாவை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு எடுத்துடலாம். போண்டாவெல்லாம் போட்ட உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து அது லேசாக திருப்பி விடுங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஆயில் சூடானோனையுமே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போ போண்டாவெல்லாம் நல்லா தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான முட்டைக்கோஸ் போண்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி இந்த முட்டைக்கோஸ் போண்டாவை சுட சுட டீ கூட சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை மாதிரி முட்டைக்கோஸ் போண்டா செஞ்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.